வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மணல் வீடு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மா, சாரி, நீங்கள் ஒன்றும் எண்ணிக்காதீங்க. அந்த கடைக்காரன் முதலில் 50 புடவைகளுக்கு ஆர்டர் தந்துவிட்டு கொண்டு போய் கொடுத்த சமயத்தில் மார்க்கெட்டில் புதிதாய் ஏதோ மில் புடவை வந்திருக்கின்றன. அவை நன்றாய் விற்பனையாகின்றன. அதனால் இவைகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 2 புடவைகளை மட்டுமே வாங்கி கொண்டு மீதியை வாபஸ் பண்ணிவிட்டானுங்க என்றான் ரமணன். 6 மாதங்களுக்கு முன்னால் இப்புடவைகளை வழக்கமாய் வாங்கும் கடைக்காரன் நன்றாய் விற்பனையாவதாய் சொல்லி 50 புடவைகளுக்கு ஆர்டர் தந்தான். ஜெயந்தி பணத்தை கடன் வாங்கி துணிகளை வாங்கி வந்து மிக பாடுபட்டு பொறுமையோடு அந்த புடவைகளை தயாரித்து வந்தாள். அவன் அடுத்த மாதம் பணம் தருவதாய் சொன்னான். அவள் போய் கேட்ட பொழுது மறுபடியும் அடுத்த மாதம் என்றான். மறுபடியும் 1 மாதம் கழித்து போன போது உங்கள் புடவைகள் விற்கவில்லை, அவ்வளவு தூரம் வேண்டுமென்றால் எடுத்து கொண்டு போய்விடு என்று எறிந்து விழுந்தான். ரமணன் வந்து இதை சொன்ன பொழுது ஜெயந்தி ஒரு 2 மாதங்கள் வரை அந்த கடைக்கு போய் பணம் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அதற்கப்புறமாய் போன பொழுதுதான் இந்த புடவைகளை யாருமே வாங்கவில்லை என்று சொல்லி வாபஸ் தந்துவிட்டான். பணம் வரும் என்ற ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டே கடன்காரர்களை நாளைக்கு நாளன்றைக்கு என்று நயமாய் சொல்லி சொல்லி அனுப்பி வைத்து கொண்டிருந்த ஜெயந்திக்கு இந்த புடவைகள் விற்பனை ஆகாமல் திரும்பி வந்ததை பார்த்து இடுப்பு ஒடிந்தாற் போல ஆகிவிட்டது. இவைகளுக்கு செலவு செய்த பணத்தை இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை. வீட்டில் தினம் தினம் ஏதாவது ஒரு புது செலவு வரும்படி இல்லை. ரங்கம்மாவின் மகளுக்கு உடம்பு சரியா இல்லை என்று கடிதம் வந்தது. அம்மா, எப்படியாவது ஒரு 400 ரூபாய் கொடுங்கம்மா. உங்கள் நிலைமையை பற்றி எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களை கேட்காமல் வேறு யாரை கேட்பேன்? எவ்வளவோ நாட்களாய் உங்களிடமே அண்டி பிழைத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இன்னொருவரிடம் போனாலும் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க என்றாள். ரங்கம்மாள் சொன்னதும் உண்மைதான். இவ்வளவு நாட்களாய் துணையும் நிழலுமாய் அவளிடம் இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு தேவை என்று வந்த பொழுது அரவணைக்க வேண்டிய பொறுப்பு தன்னைத்தான் சேர்ந்தது. ஜெயந்திக்கு இந்த பணம் சம்பாதிக்கும் வழி பெரிய பிரச்சனையாய் இருந்தது. இந்த புடவைகள், சாயம், டிசைன் போடுவது இதெல்லாம் சில சமயங்களில் மிகவும் ஆர்வத்தை ஊட்டுவதாய் இருக்கும். சில சமயங்களில் நிராசையும் ஏமாற்றமும் தான் ஏற்படும். யாரிடம் போவது கடனுக்காக? ஜெயந்திக்கு வர வர இந்த பொருளாதார தொல்லை பெரிய சுமையாய் இருந்தது. மனம் சோர்ந்து போய்விடும். இனி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று தோன்றத் தொடங்கிவிடும். ஆனால் திரும்பவும் அதற்குள்ளே தன்னைத்தான் சுதாரித்து கொண்டு விடுவாள். கஷ்டங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குமா? கொஞ்ச நாட்கள் போனால் இனி சுகம்தான் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொள்வாள். தீரஜிற்கு காயங்கள் கொஞ்சம் குணமாயின. ஜெயந்தி மறுநாள் தீரஜை டாக்டரிடம் அழைத்து சென்றாள். நர்ஸ் நேற்று யாரோ வந்து தீரஜிடம் கட்டு கட்டி கொண்டு போனதை தீரஜிற்கு கட்டு கட்டி கொண்டு போனதை சொன்னாள். இன்ஜெக்ஷன் வேண்டும் என்று சொன்னதுமே உடனுக்குடன் போய் வாங்கி கொண்டு வந்தார் என்றாள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் ஜெயந்தி. தெரியாது, அவர் எங்கள் கிளினிக்கு வந்தது இதுதான் முதல் தடவை என்றாள். ஜெயந்திக்கு அவனை ஒரு தடவை பார்த்தால் நன்றாயிருக்கும் என்றிருந்தது. நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றெண்ணினாள். ஜெயந்தி அன்றைக்கு மார்வாடியிடம் போய் பணம் கடன் வாங்கி கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். பஸ் ஸ்டாண்டிற்கு அருகில் வந்து நின்ற ஜெயந்தியின் கண்களில் எதிரே இருந்த கடையில் இருந்து ஏதோ வாங்கி கொண்டு வெளியே வந்து கொண்டிருந்த அவன் தென்பட்டான். ஜெயந்தி அவனை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டாள். அவன் காருக்கருகில் வந்து கொண்டிருந்தான். ஜெயந்தி விருட்டென்று சாலையை கடக்கப் போனாள். அதற்குள் பஸ் குறுக்காய் வந்து விட்டது. ஜெயந்தி நின்றாள். பஸ்ஸும் அதை தொடர்ந்து லாரியும் போன பிறகு சாலையை கடக்கப் போன ஜெயந்தி நின்று விட்டாள். எதிரே கார் இல்லை. அவன் போய்விட்டான். ஜெயந்தியின் மனம் ஏமாற்றமடைந்தது. 4 வாரங்கள் கழிந்து விட்டன. ஜெயந்தி ஏறக்குறைய அவனை பற்றியே மறந்து போய்விட்டாள். அன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமை ஊரில் சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்தது. தீரஜ் போக வேண்டும் என்று அடம் பிடித்தான். ஜெயந்தி இப்படிப்பட்டவைகளுக்கு லேசில் கிளம்பிவிட மாட்டாள். வெளியே போக வேண்டுமென்றால் தனியாய் போக மாட்டாள். கூடவே ரங்கம்மா அல்லது பொன்னையன் வர வேண்டியது.
நால்வரும் போக வேண்டுமென்றால் செலவு நிறைய ஆகிவிடும். அந்த பணத்தில் ஒரு டப்பா சாயம் வாங்கலாமே என்றெண்ணுவாள். முடிந்த வரையிலும் தீரஜுக்கு தானே கதைகளை சொல்லி லைப்ரரியில் இருந்து காமிக் புத்தகங்களை வாங்கி வந்து பொழுது போக செய்வாள். வீட்டில் எல்லோருக்குமே பெரிய பொழுதுபோக்கு பொன்னையன்தான். ஜெயந்தி கொஞ்சம் கண் மறைவாகிவிட்டால் தீரஜுக்கு தன் குரலில் பாட்டு பாடி காட்டுவான், விளையாடி காட்டுவான். தீரஜின் பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் அந்த சர்க்கஸை பார்த்து விட்டார்களாம். தீரஜ் அந்த ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும் என்று அடம் பிடிக்கவே வேறு வழி இல்லாமல் புறப்பட்டாள் ஜெயந்தி. ஞாயிற்றுக்கிழமையாதலால் சர்க்கஸ் பார்க்க வந்த கூட்டம் அதிகமாயிருந்தது. டிக்கெட் வாங்குவதற்காக கியூ நின்று கொண்டிருந்தது. பொன்னையன் டிக்கெட்டிற்காக கியூவில் நின்றான். ஜெயந்தி தீரஜின் கையை பிடித்து கொண்டு ஒரு பக்கமாய் நின்று கொண்டிருந்தாள். விளக்குகள் பளிச் பளிச்சென்று எரிந்தன. விதம் விதமான உருவங்களோடு வரிசையாய் ஓடிக்கொண்டிருந்த விளக்குகளையும் வெளியே வைக்கப்பட்டிருந்த போஸ்டர்களையும் அங்கே நின்று கொண்டிருந்த யானைகளையும் ஜனங்கள் ஏதோ புது உலகத்திற்குள் அடியெடுத்து வைத்து விட்டாற்போல சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். டென்ட்டிற்கு வெளியிலே பலவித கடைகள் இருந்தன. கூல்ட்ரிங்க்ஸ், பாப்கார்ன், சாக்லேட்டுகள், ஐஸ்கிரீம்கள் விற்கும் கடைகளில் சிறுவர்கள் விழுந்தடித்து கொண்டு வாங்கி கொண்டிருந்தார்கள். அங்கே அடியெடுத்து வைத்ததுமே பெரியவர்கள் கூட கொஞ்ச நேரம் தம் தம் தொல்லைகளையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தற்காலிகமாகவாவது மறந்து போய் சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தார்கள். தீரஜ் தாயின் கையை பிடித்து கொண்டே யானைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஜெயந்தி ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் 4 இளைஞர்கள் அங்கே வந்தார்கள். அவர்களுள் ஒருவனை பார்த்ததுமே ஜெயந்தி நிமிர்ந்து நின்றாள். சட்டென்று தீரஜின் தோளை தட்டி, "தீரஜ், தோ அவர்தாண்டா" என்றாள். "யாரு மம்மி?" கேட்டான் தீரஜ். "அந்த லைட் ப்ளூ செக்ஸ் ஷர்ட் போட்டு கொண்டிருக்கிறாரே அவர்தான்." "யாரு மம்மி?" தீரஜ் ஆர்வத்துடன் கேட்டான். அவர்கள் கூல்ட்ரிங்க் ஷாப்புக்கு அருகில் நின்று ஆரஞ்சு குடித்து கொண்டிருந்தார்கள். ஜெயந்தி மகனை அவசரப்படுத்தினாள். "தீரஜ், போடா, சீக்கிரமாய் போ. அவரிடம் தேங்க்யூ சார் என்று சொல்லு." "ஏன்?" தீரஜ் சண்டித்தனம் பண்ணினான். "உனக்கு அடிபட்ட பொழுது டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போய் மருந்து வாங்கி தந்தாரே அவர்தான். சீக்கிரமாய் போ, போய் சொல்லிவிட்டு வா" என்றாள். தீரஜ் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடினான். அந்த பக்கமாய் திரும்பி கூல்ட்ரிங்க் கடைக்காரனுக்கு பர்ஸை திறந்து பணத்தை எடுத்து தந்து கொண்டிருந்த அவன் யாரோ வந்து திடீரென்று கையை பிடித்து கொள்ளவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். எதிரே 7-8 வயது சிறுவன் நின்று கொண்டிருந்தான். "தேங்க்யூ சார்" என்றான். அவன் புருவங்கள் நெளிந்தன. "யார் நீ?" என்றான். "வந்து அப்போ எனக்கு அடிபட்ட போது நீங்கள் டாக்டரிடம் கூட்டிட்டு போனீங்களாம். நீங்கள் உதவி பண்ணி இருக்காவிட்டால் நான் செத்து போயிருப்பேனாம். எங்க மம்மி சொன்னாங்க." மழலை மொழியில் அச்சிறுவன் இவ்வாறு சொன்னதை கேட்டதும் அவன் கண்களில் அடையாளம் தெரிந்து கொண்ட உணர்ச்சி தோன்றியது. "நீயா?" என்றான் கன்னத்தை நிமிண்டு விட்டு. "உன் பெயர் என்ன?" என்று கேட்டான். "தீரஜ். வாட் அ குட் நேம்." அவன் சாக்லேட் பார் ஒன்றை வாங்கி தீரஜின் கையில் தந்துவிட்டு அவன் தோளை தட்டினான். அதற்குள் ஜெயந்தி அங்கே வந்தாள். "தோ எங்க மம்மி." தீரஜ் காட்டினான். அவன் திரும்பி பார்த்தான். ஜெயந்தி அவனை பார்த்து கைகளை கூப்பி, "அன்றைக்கு நீங்கள் நிஜமாய் தீரஜை காப்பாற்றினீங்க. உங்களுக்கு என் நன்றி. அன்றைக்கு நீங்கள் உடனே போய்விட்டீங்க. குறைந்தபட்சம் நான் நன்றியாய் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை" என்றாள் நொந்து கொண்டபடி. அவன் பார்வை தாழ்ந்தது. ஜெயந்தி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் நிமிர்ந்து ஜெயந்தியின் பக்கமாய் பார்க்கவில்லை. "தட்ஸ் ஆல் ரைட். குழந்தைகளை அப்படி ஒரு நாளும் தனியாய் விடக்கூடாது" சங்கோஜத்துடன் சொல்லிவிட்டு விருட்டென்று திரும்பி சிநேகிதர்களிடம் போய்விட்டான். பொன்னையன் டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு வந்தான். ஜெயந்திக்கு மகன் தோளை சுற்றிலும் கையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு சர்க்கஸை பார்த்து கொண்டிருக்கையில் மிக திருப்தியாயிருந்தது. அந்த முன்பின் அறிமுகம் இல்லாதவனுக்கு அவள் நன்றியை சொல்லி கொண்டு விட்டாள். அவளுக்கு அந்த விபத்தை பற்றிய ஞாபகம் வந்த பொழுதெல்லாம் தன்னை அறியாமல் மகன் தோளை சுற்றிலும் கையை போட்டுக்கிட்டே அணைத்து கொள்வாள். தீரஜை காப்பாற்றி அவனை நினைத்து கொண்டு தெய்வமே அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவாள். ஜெயந்தி மாதவிக்கு கூட இந்த விஷயத்தை கடிதத்தில் எழுதினாள். 1 வாரம் கழிந்தது. அன்று மாலையில் இருந்தே வானம் மப்பும் மந்தாரமுமாயிருந்தது. எந்த சமயத்திலும் மழை கும்ப வருஷமாய் பெய்ய தயாராயிருந்தது. பொன்னையன் தீரஜை பள்ளிக்கூடத்தில் இருந்து அழைத்து கொண்டு வருவதற்காக போனவன்
கூடவே குடையை எடுத்துக்கொண்டு போகவில்லை. இருவரும் மழையில் நனைந்து கொண்டு வருவார்களோ என்னவோ என்று கவலைப்பட்டாள் ஜெயந்தி. பார்த்து கொண்டிருந்த பொழுதே சடசடவென்று தூறலுடன் மழை வலுக்கத் தொடங்கிவிட்டது. வாசலில் கார் சப்தம் கேட்டது. ஜெயந்தி திரும்பி பார்த்தாள். காரில் தீரஜை காப்பாற்றிய அவன் உட்கார்ந்திருந்தான். காரின் பின் சீட்டில் இருந்து தீரஜும் பொன்னையனும் இறங்கினார்கள். தீரஜ் புத்தக பையை தலைக்கு மேல் வைத்து கொண்டு மழையில் நனையாதவாறு நின்று கொண்டே டாட்டா சொன்னான். அவனும் கையை ஆட்டினான். கார் போய்விட்டது. தீரஜ் ஓடி வந்து, மம்மி, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தோமா, இந்த அங்கிள் எங்களை பார்த்துவிட்டு காரை நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள சொன்னார். இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டார் என்றான். தேங்க்ஸ் சொன்னாயா? துவாலையை கொண்டு வந்து மகன் தலையை துடைத்து கொண்டே கேட்டாள் அவள். ஆஹா, மறந்து போய்விட்டேன். நமக்கு யாராவது உதவி பண்ணினால் தேங்க்யூ என்று சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லி இருக்கிறாய், தலையாட்டினான். சாரி மம்மி, அடுத்த தடவை பார்த்தால் கண்டிப்பாய் சொல்லி விடுகிறேன் என்றான். ஜெயந்தி மகனுக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தாள். அன்றிரவு படுக்க போவதற்கு முன்னால் வழக்கம் போல தந்தையின் படத்திற்கு குட் நைட் டாடி என்று சொன்னான் தீரஜ். ஜெயந்தி ஒரு வினாடி மகனை கண் கொட்டாமல் பார்த்தாள். பின்னால் இருந்து வந்து அப்படியே தூக்கி கொண்டு முத்தமிட்டுவிட்டு படுக்கையில் படுக்க வைத்தாள். தீரஜ் தாயின் கழுத்தை சுற்றிலும் கைகளை போட்டு கொண்டான். மம்மி, டாடி எப்பொழுது வருவார் கேட்டான். அவ்வாறு கேட்டதில் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆர்வம் தென்பட்டது. அதான் சொன்னேனே, யுத்தம் நடந்து கொண்டிருக்கோனா, முடிந்ததும் வந்து விடுவார். தீரஜின் கண்கள் யோசனையுடன் பயந்தபடி பார்த்தன. மம்மி, ஆ, யுத்தம் நடக்கும்போது துப்பாக்கிகளை வெடிப்பாங்கன்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா? டாடி விமானத்தில் உயரே பறந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி இருக்கா இல்லையா? அப்ப அவங்க டாடியின் விமானத்தை சுட்டு விட்டால்? சுட மாட்டாங்க. ஏன்? டாடிக்கு விமானம் ஓட்ட மிக நன்றாய் தெரியும் இல்லையா, அதனால். ரொம்ப நன்றாய் தெரியுமா? ஆ, ரொம்ப நன்றாய் தெரியும். தீரஜின் கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. டாடி வந்தால் என்னை விமானத்தில் கூட்டி போவாரா? ஆ, அம்மாடா, எவ்வளவு நன்றாய் இருக்கும் இல்ல? தீரஜ் தாங்க மாட்டாத சந்தோஷத்துடன் தாயின் கழுத்தை கட்டி கொண்டான். ஆமாம், டாடி வந்து விட்டால் ரொம்ப நன்றாய் இருக்கும் தீரஜ். ஜெயந்தி மகனின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொன்னாள். அவள் குரல் தழுதழுத்தது. கண்களில் கண்ணீர் பொங்கி வந்தது. தீரஜ் தூங்கிவிட்டான். ஜெயந்தி அவன் தலை மீது கையை வைத்து கொண்டு படுத்திருந்தாள். மகன் அருகில் இருக்கும் இந்த உணர்ச்சி அவள் பகலில் பட்ட துன்பங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் துச்சமாய் தோன்றும்படி செய்தது. அவளுக்கு தீரஜ் இருக்கிறான். இந்த சந்தோஷத்திற்கு முன்னால் அந்த துன்பங்கள் எந்த மூலைக்கு? அவைகளை முயற்சி பண்ணினால், பாடுபட்டால் வென்றுவிட முடியும். தீரஜ் தூக்கத்தில் புலம்பிக் கொண்டிருந்தான். மம்மி, தோ டாடி வருகிறார், தோ பிளேன். ஜெயந்தி மகனை திருப்பி படுக்க வைத்தாள். தந்தைக்காக தீரஜ் எவ்வளவு தவித்து கொண்டிருக்கிறான். பெருமூச்செறிந்தாள் அவள். ஜெயந்திக்கு மாதவியிடமிருந்து கடிதம் வந்தது. அதில் தனக்கு வேண்டிய புடவைகளின் லிஸ்டை எழுதிவிட்டு, இவைகளை பார்சல் பண்ணி என் மைத்துனரின் வீட்டில் கொடுத்துவிடு. மைத்துனன் 28ஆம் தேதி டில்லிக்கு வருகிறான் என்று எழுதியிருந்தாள். ரங்கம்மாவிற்கு உடம்பு சரியா இல்லை. புடவைகளை சைக்கிளில் எடுத்து கொண்டு போய் கடைகளில் தந்துவிட்டு வரும் பையன் வாசு வரவில்லை. 28ஆம் தேதி நாளைக்கே. ஜெயந்திக்கு வேலைகள் நிறைய இருந்த போதிலும் அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு தானே புறப்பட்டாள். புடவைகளை அனுப்பாமல் போனால் மாதவி சண்டை போடுவாள். ஜெயந்தி விலாசத்தை தேடிக்கொண்டு போனாள். ராயப்பேட்டையில் இருந்தது அபார்ட்மெண்ட், 3வது மாடியில் 208ஆம் நம்பர். ஜெயந்தி பார்சலை எடுத்துக்கொண்டு லிப்டில் மேலே போனாள். அந்த நம்பர் அறைக்கு முன்னால் வந்து காலிங் பெல்லை அழுத்தினாள். கதவு திறந்து கொண்டது. வேலைக்காரன் யார் வேண்டும் என்று கேட்டான். ஜெயந்தி விலாசத்தில் இருந்த பெயரை பார்த்துவிட்டு சித்தார்த்தன் என்றாள். வாங்க உள்ள என்றான். ஜெயந்தி உள்ளே வந்தாள். டிராயிங் ரூம் பெரியதாய் இருந்தது. அங்கே சோஃபாக்களையும் நாற்காலிகளையும் தவிர வேறெந்த அலங்கார சாமான்களும் இல்லை. அந்த பெரிய அறையில் ஏதோ குறைபாடு தெரிந்தது. அந்த அறைக்கு வேண்டிய அலங்காரங்களோ அழகோ பண்ணப்பட்டிருக்கவில்லை. அதுதான் மூலியாய் இருந்தது. உட்காருங்கள், வந்து விடுவார், பையன் சொல்லிவிட்டு போய்விட்டான். ஜெயந்தி உட்கார்ந்தாள். ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆஷ்ட்ரே முழுவதும் சிகரெட் சாம்பல் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. 2 சிகரெட் துண்டுகள் கீழே செல்லாக சிதறி கிடந்தன. கீழே பேப்பர்களும் புத்தகங்களும் அலட்சியமாய் போடப்பட்டிருந்தன.
சோஃபா செட்டிற்கிடையே போடப்பட்டிருந்த விலை உயர்ந்த சம்பளம் சிகரெட் துண்டுகள் விழுந்து பொசுங்கி போயிருந்தாற் போல அங்கங்கே ஓட்டையாகி இருந்தன. ஜெயந்தி அறையை சுற்றமுற்றம் பார்த்தாள். அவ்வறையில் ஏதோ மூலித்தனமும் தனிமைத்தனமும் பளிச்சென்று தென்பட்டன. உள்ளே இருந்து ஒருத்தன் வேலைக்கார பையனிடம், "அரை மணிக்கெல்லாம் நான் போகணும். ராத்திரி திரும்பி வரமாட்டேன். நாளைக்கு ஊருக்கு போய் விடுவேன்னு சொல்லு. என் துணிகளை ட்ரை கிளீனிங்கில் இருந்து வந்துவிட்டதா இல்லையான்னு பாரு" என்று உத்தரவிட்டுவிட்டு வெளியே வரத் தொடங்கினான். அதற்குள் போன் மணி அடித்தது. அவனை பார்த்ததுமே ஜெயந்தி வியப்போடு எழுந்து நின்றாள். அவன் வேறு யாரோ இல்லை, தீரஜை காப்பாற்றியவன்தான். அவன் ஜெயந்தியை பார்க்கவே இல்லை. போன் மணி அடிக்கவே அந்த பக்கம் போனான். சித்தார்த்தா ஹியர்? ஆமாம். முடியாது. அடடா, நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். என்னால் முடியாது. ஓகே, யூ கோ டு ஹெல். போனில் பேசி கொண்டிருந்த அவன் நடுவில் திரும்பி இந்த பக்கமாய் பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்த ஜெயந்தியை பார்த்ததுமே திகைத்து போய்விட்டான். ஓகே, நான் வந்து பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். அவன் ஜெயந்தியை புருவங்கள் நெளிய கேள்விக்குறியுடன் பார்த்தான். நான் ஜெயந்தி தடுமாறிக்கொண்டே கையில் இருந்த பார்சலை காட்டினாள். இதென்ன? புடவைகள். மாதவி டில்லியில் இருந்து கடிதம் எழுதியிருந்தாள். இந்த பார்சல்களை உங்களிடம் கொடுக்க சொல்லி எழுதியிருந்தாள். அவனுக்கு விஷயம் கொஞ்சம் புரிந்தது. கொஞ்சம் பொறுத்து ஞாபகப்படுத்தி கொண்டு கேட்டான். உங்கள் பெயர் ஜெயந்தி தானே? ஆமாம். நீங்கள்? அவன் தயக்கத்துடன் நிறுத்தி கொண்டான். நான் தீரஜின் தாய். எங்க தீரஜ். எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. உட்காருங்கள். சோஃபாவை காட்டினான். ஜெயந்தி உட்கார்ந்து கொண்டாள். காஃபி குடிக்கிறீங்களா? மரியாதையோடு கேட்டான். வேண்டாம், நான் போகிறேன். ஜெயந்தி எழுந்திருந்தாள். தீரஜ் எப்படி இருக்கிறான்? நன்றாய்த்தான் இருக்கிறான். ஹீ இஸ் அ நைஸ் பாய். வயதுக்கு மீறிய அறிவு இருக்கிறது. ஜெயந்திக்கு மகனை பற்றிய புகழுரை மிக சந்தோஷத்தை தந்தது. ஆம் என்பது போல பெருமையுடன் தலையாட்டினாள். நான் இவைகளை எடுத்துக்கொண்டு போய் மாதவியிடம் தரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன் நினைவிற்கு வந்தவனைப் போல, ஆ ஆமாம், போன தடவை எழுதிய லெட்டரில் உங்களிடம் போய் கலெக்ட் பண்ணி எங்கள் சிற்றப்பாவிடம் கொடுத்து அனுப்பும்படி எழுதியிருந்தாள். நான் மறந்தே போய்விட்டேன். வரேன். ஜெயந்தி கைகளை கூப்பிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். அவன் வாசல் வரை அவளோடு வந்து கைகளை தூக்கி காட்டி விடை கொடுத்தான். அவ்வாறு கைகளை தூக்கியது மிக பழக்கப்பட்ட வேலையைப் போல, தன்னை அறியாமல் வந்ததைப் போல இருந்தது. ஜெயந்தி வாசலை தாண்டுவதற்குள்ளாகவே ஒருவன், ஹலோ சித்தார்த்தா என்று உள்ளே வேகமாய் வந்தான். அவன் ஜெயந்தியை பார்த்ததுமே நின்று விட்டான். ஜெயந்தி வாசலை தாண்டி போய்க் கொண்டிருந்த பொழுது திரும்பி அவள் கண் மறைவாகும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஆச்சரியத்தோடு சித்தார்த்தனின் வீட்டில் இருந்து ஒரு பெண் வெளியே போவதா? வேறு ஏதோ ஜோக் அடிக்க போனான். ஷட்டப். சித்தார்த்தன் எரிந்து விழுந்தான். ஜெயந்தி அபார்ட்மெண்ட்டை தாண்டி வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருந்தாள். அதற்குள் சித்தார்த்தனின் கார் வெர்ரென்று அந்த பக்கமாய் போகத் தொடங்கியது. தோ அங்கே உன் லேடி ஃப்ரெண்டு நிற்கிறாள். நிறுத்து நிறுத்து, காரை நிறுத்து, அவளை ஏற்றிக்கொண்டு போகலாம். நண்பன் கத்தினான். வாயை மூடு, அவள் என் சிநேகிதி ஒன்றும் இல்லை. நான் காரில் ஏற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் சித்தார்த்தன். கார் வேகமாய் அவளை தாண்டி கொண்டு வந்து விட்டது. ஜெயந்தி அன்றிரவு உட்கார்ந்து கொண்டு மாதவிக்கு கடிதம் எழுதினாள். மது, புடவைகள் பாக்கெட்டை கொண்டு போய் கொடுப்பதற்காக போனேன். உங்கள் மைத்துனர் யார் தெரியுமா? எங்கள் தீரஜை காப்பாற்றிய அவர்தான். எனக்கு வாய் அடைத்து போய்விட்டது என்றால் நம்பு. எனக்கு இப்பொழுது மிக சந்தோஷமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆள் வேறு யாரோ இல்லை, எங்கள் மாதவியின் மைத்துனர்தான். இன்னொரு முறை கண்ணில் பட்டால் மனப்பூர்வமாய் மற்றொரு முறை நன்றி சொல்லிக் கொள்வேன். அது என்னவோ மது, இப்பொழுதெல்லாம் என் மனது மிக கோழையாய் ஆகிக் கொண்டிருக்கிறது. யாராவது கொஞ்சம் உதவி பண்ணினால் கூட எனக்கு கண்ணீர் வந்து விடுகிறது. இந்த 5-6 ஆண்டுகளாய் நான் மிக கஷ்டப்பட்டிருப்பேன். என் இந்த கஷ்டங்களுக்கு விமோச்சனம் எப்பொழுதோ? தீரஜ் நலமாய் இருக்கிறான். ஆஷா எப்படி இருக்கிறாள்? உன்னை பற்றிய விசேஷங்கள் என்ன? உன் கணவனிடமிருந்து என்ன புது பரிசை சம்பாதித்து கொண்டாய்? மாதவி, மனிதன் என்ன விரும்புகிறானோ அது கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருப்தி, சந்தோஷத்தோடு வாழ்க்கை முழுமையாயிருக்கும். மனிதன் விரும்புவது நடக்காவிட்டால் மனதில் நிராசையும் ஏமாற்றமும் ஏற்பட்டு வாழ்க்கையில் வாழ்வது போலவே இருக்காது. ஏதோ நாட்களை ஓட்டி கொண்டிருப்பது போலத்தான் இருக்கும். ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு குறை, மனதில் எதற்காகவோ நிராசை. நான் நலமாகவே இருக்கிறேன். பதில் போடு.
உன் ஜெயந்தி. மாதவியிடமிருந்து ஒரு வாரம் கழித்து பதில் வந்தது. டியர் ஜெய், உன் கடிதம் கிடைத்தது. அன்றைக்கே சித்தார்த்தன் கூட வந்து புடவை பாக்கெட்டை தந்தான். நிறங்களும் டிசைன்களும் நேர்த்தியாய் இருக்கின்றன. உன் புடவைகள் ஏன் விற்று போவதில்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. சித்தார்த்தன் உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுதே உன் கடிதம் வந்தது. சித்தார்த்தனுக்கு நீ எழுதிய வார்த்தைகளை படித்து காட்டினேன். அவன் மிகவும் தர்ம சங்கடத்துடன் பார்த்தான். தீரஜை காப்பாற்றியதில் தான் ஒன்றும் பெரிய சாகசத்தை பண்ணி விடவில்லை என்றும், தன் நிலையில் வேறு யார் இருந்தாலும் அந்த காரியத்தை தான் பண்ணி இருப்பார்கள் என்றும் சொன்னான். அவனுக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் விஷயங்களே பிடிக்காது. நீ இனி தப்பி தவறி போய் கூட அவன் தென்பட்டால் இந்த பேச்சை எடுக்காதே. என்னை கேட்டால் நீ எங்கள் சித்தார்த்தனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியதுதான். அன்றைக்கு உங்கள் தீரஜை டாக்டரிடம் அழைத்து கொண்டு போய் தையல் போட செய்து இன்ஜெக்ஷன் மருந்து ஏதோ கிடைக்காத பொழுது அதற்காக சுற்றி அலைந்துவிட்டு பிறகு உங்கள் வீட்டிற்கு வந்து தீரஜை உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பி போனதும் அவன் எதை இழந்து விட்டான் தெரியுமா? 20 லட்சம் கான்ட்ராக்டை. அந்த நேரத்தில் போக முடியாமல் போய்விட்டான். அந்த முதலாளிக்கு டைம் டிசிப்ளின் மிகவும் உண்டு. தாமதமாய் போன சித்தார்த்தனை பார்த்து கான்ட்ராக்டை எடுத்துக்கொள்வதற்கே இவ்வளவு அசிரத்தையை காட்டிய உன்னால் இனி கட்டிடத்தை சொன்ன டயத்திற்கு எப்படி தர முடியும்? எனக்கு டைம் என்றால் டைம் தான். டைம் டிசிப்ளின் இல்லாதவங்களின் நிழலை கூட என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று கண்டபடி திட்டி தீர்த்து விட்டாராம். சித்தார்த்தன் சொல்ல வந்ததை அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. வேறு யாராவதாய் இருந்திருந்தால் நானும் கூட சித்தார்த்தனை திட்டி இருப்பேன். ஆனால் அவன் காப்பாற்றியது தீரஜை அல்லவா? அதனால் என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஜெயந்தி, எங்கள் சித்தார்த்தனின் வாழ்க்கை ஒரு பயங்கரமான வேதனையான கதை. அவன் இரவு வந்துவிட்டால் மனிதனாய் இருக்க மாட்டான். குடி மயக்கத்தில் இருப்பான். அப்பொழுது ஒரு குரூர மிருகத்தை போல நடந்து கொள்வான். இரவு 9, 10 தாண்டி விட்டால் பிறகு அவன் சிநேகிதர்கள் கூட அவனிடம் இருக்க மாட்டார்கள். சித்தார்த்தனிடம் 2 மாறுபட்ட நடவடிக்கைகள். பகலில் அவன் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்வானோ, எவ்வளவு சங்கோஜ குணம் கொண்டவனோ, ராத்திரியில் அவ்வளவு கொடூரமானவனாக இருப்பான். நம்மை போன்றவர்களுக்கு பகலும் இரவும் ஒரே மாதிரியாய் இருக்கும். ஆனால் சித்தார்த்தனுக்கு பகல் வேறு, இரவு வேறு. அது ஒரு தலையெழுத்து. அது பகைவர்களுக்கு கூட வரக்கூடாது. தீரஜுக்கு என் ஆசிகள். ஆஷா நலமாயிருக்கிறாள். இப்படிக்கே உன் மாதவி. ஜெயந்தி அந்த கடிதத்தை படித்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்து போனாள். தீரஜ் மூலமாய் சித்தார்த்தனுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காமல் போய்விட்டதற்கு வருத்தமாய் இருந்தது. கடிதத்தில் மாதவி அவனை பற்றி எழுதிய விஷயங்கள் நினைவிற்கு வந்தன. சித்தார்த்தனின் பால் இரக்கம் பிறந்தது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துரதிர்ஷ்டம். ஜெயந்தி அந்த கடிதத்தை படித்துவிட்டு கிழித்தெறிந்து விட்டாள். அவனை பற்றிய பேச்சு கூட இனி அதோடு தீர்ந்தது என்பது போல அத்துண்டுகளை தொலைவில் விட்டெறிந்தாள். தீரஜ் அங்கே வந்தான். யாரோட கடிதத்தை மம்மி கிழித்தாய்? டேடி எழுதினாரா? அந்த துண்டுகளை பொறுக்கி கொண்டே கேட்டான். இல்லை தீரஜ், அவைகளை எடுக்காதே, போட்டுவிடு என்றாள். ஆஹா, நான் போட மாட்டேன். நமக்கு கடிதம் எழுதுவது டேடி தானே என்று அந்த துண்டுகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி கொள்ளத் தொடங்கினான். ஜெயந்தி செய்வதறியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அன்றைக்கு ஜெயந்தி கடை வீதியில் இருந்து சாமான்களை வாங்கி கொண்டு திரும்பி வந்த பொழுது அவன் வீட்டில் உட்கார்ந்து தீரஜுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஜெயந்தியை பார்த்ததுமே எழுந்து வணங்கினான். ஜேபியில் இருந்து பணத்தை எடுத்து அவளிடம் தந்து மாதவி கொடுத்தாள் என்றான். இன்னொரு காகிதத்தை எடுத்து தந்து அவங்க ஃப்ரெண்டிற்கு இந்த டிசைனில் புடவை வேண்டுமாம் என்று சொன்னான். சௌக்கியமா? ஜெயந்தி அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு குசலம் விசாரித்தாள். அவன் தலையாட்டி விட்டு வரேன் என்றான். ஒரு நிமிஷம் உட்காருங்கள், காஃபி குடித்துவிட்டு போகலாம் என்றாள். வேண்டாம் என்றான் சங்கோஜத்துடன். இல்லை, நீங்கள் குடித்துவிட்டுத்தான் போகணும். நீங்கள் இவ்வளவு உதவி செய்தீங்க. நான் ஒரு கப் காஃபி கூட கொடுக்கவில்லை உங்களுக்கு. உட்காருங்கள், இதோ ஒரு நிமிஷத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள். சித்தார்த்தன் வேறு வழியில்லாமல் உட்கார்ந்து கொண்டான். ஜெயந்தி சமையலறையில் காஃபியை கலந்து கொண்டிருந்தாள். தீரஜ் தந்தையின் போட்டோவை காட்டி யுத்தத்தில் தந்தை விமானத்தில் பண்ணும் சாகச காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். பொன்னையன் வெளியே காய போட்டிருந்த சாயம் தோய்ந்த புடவைகளை மடித்து வைத்து கொண்டிருந்தான். ஜெயந்தி காஃபியை கொண்டு வந்தாள். சித்தார்த்தன் காஃபியை வாங்கி கொண்டே, என் நண்பன் கூட எல்லைப்புறத்தில் இருக்கிறான். அவன் கூட மேஜர் தான். உங்கள் கணவர்? அவர் வேலை பண்ணுகிற இடம் எனக்கு சரியாய் தெரியாது.
மாதவி பற்றிய விஷயங்களை சொல்லுங்கள் என்றாள் பேச்சை மாற்றியபடி. அவன் மாதவி விஷயங்களை சொன்னான். 10 நிமிஷங்களுக்கு பிறகு அவன் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு விட்டான். இன்னொரு நாள் தீரஜ் ஸ்கூலில் இருந்து திரும்பி வந்ததுமே சாக்லேட் பாரை நீட்டினான். இது ஏது என்றாள் ஜெயந்தி. புது அங்கிள் தந்தார். புது அங்கிளா? யாரு? அவர்தான் எனக்கு அடிபட்ட போது காப்பாற்றினாரே அவர். ஸ்கூலில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது தென்பட்டார். என்னை தூக்கி வைத்து கொண்டு போய் சாக்லேட் வாங்கி தந்து விட்டு நன்றாய் படிக்கிறாயா என்று கேட்டார். அப்படி தந்ததுமே வாங்கி கொண்டு விடுவதா? வேண்டாம் என்று சொல்ல வேண்டாமா? எரிந்து விழுந்தாள் அவள். தீரஜ் முகத்தை தொங்க போட்டு கொண்டான். நீதானே சொன்னாய் அங்கிளுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கணும் என்று என்றான் தீரஜ். ஆஹா, சாக்லேட்டை சாப்பிட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டாய் போலிருக்கு என்று சொல்லும் போதே மகனின் தொங்கிய முகத்தை பார்த்து ஜெயந்திக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கிட்டே இழுத்து முத்தமிட்டாள். பிறகு பாடம் கற்றுத்தருவது போல, நன்றி என்றால் நாம அவங்களுக்கு ஏதாவது தர வேண்டும், அதானே தவிர நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்த தடவை அப்படி தந்தால் தேங்க்யூ சார், வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், தெரிந்ததா என்றாள். தீரஜ் தெரிந்தது என்பது போல தலையாட்டினான். ஆர்டர் வாங்கி கொண்டு தருவதற்காக ஆர்டர் வாங்கி கொண்டு வருவதற்காக ஜெயந்தி புடவை கடைக்கு போனாள். கடைக்காரன் நாளைக்கு வந்தால் ஆர்டர் தருவதாய் சொன்னான். ஜெயந்தி எவ்வளவு உற்சாகத்துடன் போனாளோ அத்தனை நிராசையுடன் திரும்பி வந்தாள். சில சமயங்களில் தாங்க முடியாத இந்த பொருளாதார தொல்லைகளை பார்க்கும் பொழுதுதான் இந்த புடவைகளை பிரிண்டிங் பண்ணும் தொழிலை கடைபிடிக்காமல் வேறு எங்கேயாவது உத்தியோகம் பண்ணினால் கூட தேவலையே என்று தோன்றும். ஆனால் சொந்த காலில் நிற்பதற்கு இது நல்லது என்றெண்ணி பேங்க் கடன் தருவதற்கு முன் வந்த பொழுது கடன் வாங்கி இந்த வியாபாரத்தை தொடங்கி இருந்தாள். இப்பொழுது வீட்டு வேலை, வெளி வேலை அவ்வளவையும் அவளே பண்ண வேண்டி இருக்கிறது. யாருடைய உதவியும் இல்லை. அதனால் வேலை பளுவால் சோர்வு வந்து விடுகிறது. அத்துடன் இந்த விதமான நிராசைகள் வேறு. யோசனையில் ஆழ்ந்தபடி நடந்து கொண்டிருந்த ஜெயந்திக்கு, ஜெயந்தி மேடம் என்று யாரோ கூப்பிட்டது காதில் விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். ரவி ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனோடு கூட அவன் சிநேகிதர்களும் இருந்தார்கள். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். 3 பேர் ஆண்டு விழா மலருக்கு விளம்பரம் கொடுத்திருக்காங்க மேடம். ஒருவர் ரம்யா சோப் ஒர்க்ஸ் முதலாளி ஹரிதர், இன்னொருத்தர் சந்தேரி சாரீஸ் சாந்திலால், மற்றொருவர் ஸ்கூட்டர் ஏஜென்சி வைத்திருக்கும் சித்தார்த்தன். ரொம்ப சந்தோஷம். சந்தேரி சாரீஸ் சாந்திலாலுக்கு உங்கள் மீது நிறைய அபிமானம். உங்கள் பெயரை சொன்னதுமே உட்கார வைத்து கூல்ட்ரிங்க்ஸ் தந்து மரியாதை பண்ணினார். ரம்யா சோப் ஒர்க்ஸ் முதலாளி கூட அப்படித்தான். எப்பொழுதாவது அந்த பக்கமாய் வரும் பொழுது உங்களை கண்டிப்பாய் வந்து சந்திப்பதாய் சொல்ல சொன்னார். மேடம், எங்கள் மேகசினை போன வருடம் போலவே நீங்கள் தான் செட் பண்ணி தரணும். சரி, மத்தியான வேளையில் ஓய்வாய் இருப்பேன், அப்பொழுது கொண்டு வாங்க. வரோம், தேங்க்யூ. அவர்கள் உற்சாகத்துடன் போய்விட்டார்கள். ஜெயந்தி முறுவலுடன் திரும்பவும் நடக்கத் தொடங்கினாள். அவர்கள்தான் எவ்வளவு உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். அந்த வயதே அப்படிப்பட்டது. அவளும் படித்து கொண்டிருந்த காலத்தில் இத்தகைய விஷயங்களில் எவ்வளவு ஆர்வத்துடன் கலந்து கொள்வாள். அவள் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது ரங்கம்மா வாசலிலேயே எதிர்பட்டாள். ரகசியமாய் மெல்லிய குரலில், அம்மா, வீட்டுக்காரர் வந்திருக்கிறார். நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, இப்போதைக்கு திரும்பி வர மாட்டீங்கன்னு சொன்னேன். உள்ள வராதீங்க, கொஞ்ச நேரம் வெளியேயே சுற்றி விட்டு வரக்கூடாதா? சீ, என்ன பேசுகிறாய் ரங்கம்மா? ஜெயந்தி ரங்கம்மாவை கடிந்து கொண்டு விட்டு அவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள். வாசல் வராந்தாவில் தூணில் சாய்ந்து நின்றபடி சிகரெட் புகைத்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது ஆசாமியை பார்த்ததுமே முறுவலுடன், வணக்கம் மாமா, எவ்வளவு நேரமாயிற்று வந்து என்றாள். அவர் ஜெயந்தியை பார்த்ததுமே கையில் இருந்த சிகரெட்டை அப்பால் வீசி எறிந்துவிட்டு சிடு சிடுவென்ற முகத்துடன், இதை பாருமா, உன் வணக்கமும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை. நான் வாடகைக்காக வந்திருக்கிறேன். இந்த நிமிஷத்தில் என் பணத்தை என் கையில் தருகிறாயா அல்லது வீட்டை காலி பண்ணுகிறாயா என்றார். நீங்கள் உட்காருங்கள், இப்படி நிற்கிறீங்களே. ரங்கம்மா, நாற்காலியை கொண்டு வா என்றாள் ஜெயந்தி. அவர் கோபத்துடன் உறுத்து பார்த்துவிட்டு, உன் மரியாதையெல்லாம் எனக்கு தேவையில்லை தாயே, எனக்கு அது ஒன்றும் வேண்டாம். எனக்கு வாடகை தான் வேண்டும். தந்து விடுகிறேன் மாமா. இதை பார், என்னை அந்த உறவு பேரில் எல்லாம் அழைக்காதே. மாமா, சித்தப்பா என்றெல்லாம் மந்திரம் போட்டு மயக்கி 6 மாத வாடகை தராமல் தட்டி கழித்து கொண்டிருக்கிறாய். அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்கிறாயம்மா? வாடகை தராவிட்டால் பரவாயில்லை, இப்படியே இருந்து கொள்ளம்மா என்றா? அங்கே எங்கள் வீட்டில் பணம் காய்க்கிறதா என்கிறேன்
இல்லங்க, பணம் கஷ்டம் எனக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தால் இவ்வளவு நாள் தாமதம் பண்ணுவாயா? போகட்டும், பாவம் ஏதோ பொம்பிளை. கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று இறங்கி வீட்டை கொடுத்தால் தலைக்கு மீறி போய்விட்டாய். இப்பொழுது இந்த நிமிஷத்தில் என் பணத்தை விட்டெறி, அல்லது வீட்டையாவது காலி பண்ணி விடு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கள். நீங்கள் கேட்டாற் போலவே செய்கிறேன். என்ன செய்வாய்? வீட்டை காலி பண்ணி விடுவாயா? பணம் கொடுக்க முடியாவிட்டால் அப்படியே பண்ணி விடுகிறேன். அப்ப என் வாடகை? கடலில் கரைத்த பெருங்காயந்தானா? இத பாரு பொண்ணு, நீ எங்க போனாலும் சரி, நான் வந்து வசூல் பண்ணி கொண்டு விடுவேன். விட்டுவிட மாட்டேன். முதல்ல உனக்கு யாருமே வீடு கொடுக்க முடியாதபடி பிரச்சாரம் பண்ணி விடுவேன். தெரிஞ்சதா? பணம் இல்லையாம், பணம். பேரிதாய் புருஷன் மிலிட்டரியில் வேலை பண்றான்னு சொன்னாயே, பணம் அனுப்ப மாட்டானா? கைகளை சுழற்றி கொண்டே கேட்டார். முதல்ல புருஷன் என்று ஒருத்தன் இருக்கானான்னு கேட்கிறேன். மாமா, ஜெயந்தியின் முகம் ஆவேசத்தால் சிவந்து விட்டது. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். நீங்கள் வந்த காரியம் என்னவோ அதை பற்றி மட்டும் பேசுங்கள். ஆ, பேசுவேன். எனக்கு 6 மாத வாடகை வரணும். தூக்கி போடு. பணம் இல்லை மாமா என்பாய். பணம் இல்லாமல் தான் இந்த புடவைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாயா? மகனை எப்படி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய்? 2 வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு எப்படி தாங்குகிறாய்? எல்லாம் நடிப்பு. கணவன் இருக்கிறான் என்று உலகத்தை மோசம் பண்ற நீ, உன்னிடம் பணம் இருந்தும் இல்லை என்று நாடகம் ஆடவா மாட்டாய்? அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சூலமாய் தாக்கின. ஜெயந்தி அந்த வேதனைகளை பற்களை கடித்து கொண்டு தாங்கிக் கொண்டாள். வலிய புன்னகையை வரவழைத்து கொண்டே, என் வாழ்க்கை, என் இஷ்டம், இதனால் யாருக்கும் நஷ்டம் இல்லை. உங்களுக்கு வாடகை அவ்வளவுதானே என்றாள். ஆம், அவ்வளவேதான். நான் நாளைக்கு சாயந்தரம் வருவேன். என் பணத்தை என்னிடம் தூக்கி எறிந்து விட்டால் சரி. இல்லாவிட்டால் வீட்டை காலி பண்ணிடணும். ஆளுங்களை கூட்டிட்டு வந்து விடுவேன். ஜாக்கிரதை. இனி என்னால் இறக்கப்பட முடியாது. 4 மாத வாடகையை அட்வான்ஸாய் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆ, அவர் ஆவேசத்துடன் போய்விட்டார். ஜெயந்தி அந்த இடத்திலேயே ஆதரவில்லாமல் நின்று கொண்டிருந்தாள். ரங்கம்மா கவலையுடன், இப்ப என்னம்மா பண்றது? அவர் நம்மை நிஜமாகவே வீட்டை காலி பண்ண சொல்லி விட்டார். நாளைக்கு சாயந்தரத்திற்குள் நமக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்துமா வரும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ரங்கம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலை. நான் இப்ப பட்டு கொண்டிருக்கிற கஷ்டங்களே போதாது போலிருக்கு. தெய்வம் எனக்கு இன்னும் ஏன் தான் கஷ்டம் கொடுக்கிறாரோ தெரியவில்லை என்றாள் ஜெயந்தி பெருமூச்சு விட்டு கொண்டே. ரங்கம்மா உள்ளே போய்விட்டாள். ஜெயந்தி அப்படியே நின்று கொண்டிருந்தாள். இப்பொழுது அந்த முகத்தில் வலிய வரவழைத்து கொண்ட முறுவல் இல்லை. அந்த கண்களில் தன்னம்பிக்கை போய்விட்டார் போல ஆதரவில்லாமல் தோன்றினாள். அந்த புடவை கடைக்காரர்கள் திருப்பி அனுப்பி வைத்து விட்டதால் பணத்திற்கு மிகவும் திண்டாட்டமாகிவிட்டது. கையில் இருந்ததோடு கூட கடனையும் வாங்கி எல்லாவற்றையும் மிக நம்பிக்கையோடு அதில் போட்டிருந்தாள். அதில் இருந்து வரவேண்டிய பணம் வரவில்லை. வீட்டை ஓட்டுவதே கஷ்டமாயிருந்தது. சில சமயம் தீரஜை பொன்னையன் பள்ளிக்கூடத்திற்கு பஸ்ஸில் அழைத்து கொண்டு போனால் 2-3 ரூபாய்கள் செலவழியுமே என்று தானே தோளில் சுமந்து கொண்டு பள்ளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விடுவான். ஜெயந்தி படும் பாடுகளை பொன்னையனும் ரங்கம்மாவும் அறிவார்கள். தீரஜுடன் கூட அவர்களுடைய பொறுப்பும் அவளை சேர்ந்ததாயிருந்தது. அவர்கள் முகத்தில் பசி கொடுமையை காண நேரிடுமோ என்று பயந்தாள் ஜெயந்தி. இதே சூழ்நிலை இன்னும் 2-3 வாரங்கள் தொடர்ந்தால் அந்த நிலைமை கூட வந்துவிடும். ஜெயந்தி அதை நினைத்து மேலும் கலங்கினாள். வராந்தாவில் இருந்து ஷெட்டிற்குள் வந்தாள் அவள். அஸ்தமித்து கொண்டிருந்த சூரிய கிரணங்கள் ஜன்னல் வழியாய் அறைக்குள் வந்து பட்டு கொண்டிருந்தன. ஷெட்டிற்குள் அடியெடுத்து வைத்த ஜெயந்தி பேய் அறைந்தவளைப் போல ஆனாள். அங்கிருந்த பெஞ்சியின் மீது வாடிக்கையாளர்கள் உட்காரும் இடத்தில் சித்தார்த்தன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் தன்னை அறியாமல் புரட்டி கொண்டிருந்தாற் போல மடியில் இருந்த புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்தான். ஜெயந்தியை பார்த்ததுமே அவன் எழுந்து நின்றான். அவன் இவ்வளவு நேரமாய் இங்கேயே இருந்தான். அப்படி என்றால் இவ்வளவு நேரமாய் நடந்த ரகளைகளையெல்லாம் கேட்டிருப்பான் என்று அர்த்தம். ஜெயந்தியின் முகம் வெலவெலத்து போய்விட்டது. தன்மானமும் வெட்கமும் அவளை சூழ்ந்து கொண்டன. அதை கவனித்துவிட்ட அவன் தவறு இழைத்து விட்டவனைப் போல பயந்து போய் பார்த்தான். வேலை கெட்ட வேளையில் வந்து அந்த வீட்டின் அந்தரங்க விஷயங்களை கேட்டதை தனக்குத்தானே தப்பு பண்ணி விட்டவனைப் போல உணர்ந்தான். அவனாகவே செய்தது இல்லை. ஜெயந்தி சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டாள். அந்த முகத்தில் முறுவல் திரையைப் போல வந்து சேர்ந்தது. வெட்கமும் தன்மானமும் அத்திரை மறைவில் ஓடி ஒளிந்து கொண்டன. உட்காருங்கள், எவ்வளவு நேரமாச்சு வந்து என்றாள். நான் வந்து 1/4 மணிக்கு மேலேயே ஆகிவிட்டது. யாரையுமே காணோம்.
நீங்கள் உள்ளே இருக்கீங்க போல இருக்குன்னு நினைத்து இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டேன். சித்தார்த்தன் ஏதோ ஒன்றை சொல்ல வந்தார் போல. என் காரை இந்த தெருக்கோடியில் இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பியிருந்தேன். அவன் சொன்ன டயத்திற்கு தரவில்லை. நடுவில் மின்சாரம் போய்விட்டதாம். அரை மணியில் வந்து விடுமாம். நான் சரியாய் 6 மணிக்கு ஒரு இடத்திற்கு போக வேண்டும். மறுபடியும் வீட்டிற்கு போய்விட்டு வருவதற்கு அலுப்பாய் இருந்தது. உங்கள் வீடு இங்கிருந்து கிட்டதானே என்றெண்ணி நடந்து வந்து விட்டேன். தீரஜ் இருந்தால் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஜெயந்தி மேஜை மேலிருந்த காகிதங்களை எல்லாம் மளமளவென்று அடுக்கி வைத்தாள். உட்காருங்கள். தீரஜை பொன்னையன் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான். வந்து விடுவான் இப்பொழுது என்றாள். சித்தார்த்தன் 2 அடிகள் எடுத்து வைத்து மேஜைக்கு அருகில் வந்து, தோ உங்கள் காகிதம், காற்றில் பறந்து கீழே விழுந்த போது எடுத்தேன் என்று சொல்லிவிட்டு மேஜை மேல் வைத்தான். ஜெயந்தி அதை எடுத்து பார்த்தாள். பேங்கில் இருந்து தவணை பணத்தை கட்ட சொல்லி வந்திருந்த தாக்கீது அது. ஜெயந்தியால் பெருமூச்சை அடக்க முடியவில்லை. காகிதத்தை டிராயருக்குள் எடுத்து வைத்து கொண்டிருந்த பொழுது தீரஜும் பொன்னையனும் வந்தார்கள். தீரஜ் ஓட்டமாய் ஓடி வந்து தாயின் கால்களை கட்டி கொண்டே, மம்மி, வழியில் ரவியை பார்த்தேன். எனக்கு கிரிக்கெட் கற்றுத்தரேன் என்றான். நான் பேட் வாங்கிக் கொள்கிறேன் மம்மி. சரி, யார் வந்திருக்காங்கன்னு பார் என்று சித்தார்த்தாவை சுட்டி காட்டினாள். சித்தார்த்தனை பார்த்ததுமே தீரஜின் கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. அங்கிள் என்று அவனிடம் போனான். அதற்குள் வாசலில் சைக்கிள் மணி அடித்தது. ஜெயந்தி, பொன்னையா, யாரோ வந்திருக்காங்க பாரு என்றாள். பொன்னையன் வெளியே போன பொழுது ஒரு பையன் நின்று கொண்டிருந்தான். அம்மா, எங்க சேட்டு பணம் வாங்கிட்டு வர சொன்னாருங்க. நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லு. இல்லைங்க, உங்களுக்கு சாயங்களை கொடுத்து 1 மாதம் ஆயிடுத்து. நீங்கள் பணம் தருவதாய் சொல்லிவிட்டு தரவே இல்லையாம். 2-3 நாளில் நீங்கள் பணம் கட்டாமல் போனால் அவரே வந்து உங்கள் வீட்டில் கண்ணில் படுகிற சாமான்களை தூக்கி கொண்டு போய் விடுவேன்னு சொல்ல சொன்னார். அதான் சொல்லிவிட்டாயே நீ, போ, முறுவலுடன் சொன்னாள் ஜெயந்தி. சித்தார்த்தன் அந்த முறுவலுக்கு பின்னால் இருந்த வருத்தத்தை நன்றாகவே கவனித்தான். ஏதும் அறியாதவனைப் போல, தீரஜ், நம்ம கார் வரைக்கும் போகலாம், வருகிறாயா என்று தீரஜை கூட்டிக் கொண்டு வெளியே வந்துவிட்டான். அரை மணிக்கு பிறகு தீரஜும் பொன்னையனும் திரும்பி வீட்டுக்கு வந்தார்கள். தீரஜின் கையில் கிரிக்கெட் பேட் இருந்தது. அதை காற்றில் ஆட்டிக்கொண்டே உற்சாகத்துடன் வந்தான். இது ஏது என்றாள் ஜெயந்தி. அங்கிள் வாங்கி தந்தார்மா. ஏன் வாங்கி கொண்டாய்? எரிந்து விழுந்தாள். தீரஜ் திரு திருவென்று விழித்தான். நீதானே வாங்கித்தர சொல்லி அங்கிளிடம் பணம் தந்தாயாமே. அவன் முகத்தை பார்த்த ஜெயந்திக்கு இரக்கம் பிறந்தது. சட்டென்று அவனை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். நம் கஷ்டங்கள் இனி எப்பொழுதுதான் போகுமடா தீரஜ். கண்களில் கண்ணீர் ததும்ப தனக்குள் நினைத்து கொண்டாள். அதற்குள் ரவி முதலியவர்கள் வந்தார்கள். அவர்களோடு 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டு விழா மலரை பற்றி சர்ச்சைகள் பண்ணினாள். அவர்கள் தம் அசோசியேஷனை பற்றிய விஷயங்களை சொல்லிவிட்டு போய் சேர்ந்தார்கள். இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கையில் ரங்கம்மா முணுமுணுப்பது போல, அந்த ரவி முதலியவர்களை ஏமா வரவிடுகிறீர்கள் என்று கேட்டாள். என்னவாச்சு ரங்கம்மா? வீட்டில் ஆண் திக்கு இல்லை. அந்த பசங்கள் வந்து போயிட்டு இருந்தால் 4 பேர் 4 விதமாய் பேசிப்பாங்க. பேசிக்கட்டும் ரங்கம்மா, நாம தப்பு பண்ணாத பொழுது நமக்கு என்ன பயம் என்றாள். நீங்க இப்படி சொல்றீங்க, தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள் ரங்கம்மா. ஜெயந்தி மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். ரங்கம்மா மாவு மிஷினுக்கு போயிருந்தாள். பொன்னையன் தீரஜுடன் கிரிக்கெட் மைதானத்துக்கு போயிருந்தான். ஜெயந்தி கன்னத்தில் கையை ஊன்றிக்கொண்டே கடிதம் எழுதுவதில் ஆழ்ந்து போயிருந்தாள். இப்பொழுது அந்த முகத்தில் வருத்தம் இல்லை. ஏதோ ஒரு சுந்தர உலகத்திற்குள் வளைய வந்தாற் போல பரவசத்துடன் இருந்தாள் ஜெயந்தி. எழுதி கொண்டிருந்தாள். அப்பொழுது என் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் அல்லவா? நானும் எல்லோரையும் போல கௌரவமாய் பெருமையோடு வாழ முடியும் தீரஜற்கு. அப்பொழுது இந்த வீடு எவ்வளவு நன்றாயிருக்கும். அந்த நிமிஷத்திற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால் தான் இப்பொழுது கழித்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் துன்பமும் தனிமையும் என்னை ஒட்டவில்லை. மனிதனுக்கு பசி எடுத்தால் ஒழிய சாதத்தின் ருசி தெரியாது. அப்படித்தான் கஷ்டங்களை அனுபவித்தால் ஒழிய சுகத்தில் இருக்கும் இன்பம் தெரியாது. ஜெயந்தி தன் உலகத்தில் மூழ்கி போனவளாய் எழுதி கொண்டே போனாள். அதே சமயத்தில் அங்கே ஒரு ஆள் வந்ததை அவள் கவனிக்கவில்லை. வழுக்கை தலையோடு திடகாத்திரமாய் இருந்த அவன் ஒரு நிமிஷம் மேஜை கருகில் உட்கார்ந்து
உன்னிப்பாய் எழுதி கொண்டிருந்த ஜெயந்தியையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஜெயந்தியின் கன்னங்கள் ஜன்னல் வழியாய் வந்துபட்ட சூரிய கிரணங்களினால் மினுமினுத்து கொண்டிருந்தன. அவ்வுடம்பு தங்க விக்கிரகத்தைப் போல மிக நாசுக்காயிருந்தது. தபோவனத்தில் இருக்கும் முனி கன்யை போன்ற நிர்மலம். அவள் இப்போதைக்கு இந்த உலகத்திற்கு திரும்பி வரமாட்டாள் என்று உணர்ந்தான். தன் வரவை தெரியப்படுத்துவது போல கதவின் மீது விரலால் தட்டினான். ஜெயந்தி திரும்பி பார்த்தாள். அக்கண்களில் வெகு தொலைவில் இருந்த சுந்தர உலகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து பார்ப்பது போன்ற தூரம் இருந்தது. நமஸ்காரம் ஜெயந்திஜி. வந்தவன் கைகளை கூப்பினான். ஜெயந்தி இவ்வுலகத்திற்கு முற்றிலுமாய் திரும்பி வந்தாள். சட்டென்று காகிதங்களை மடித்து வைத்துவிட்டு, நீங்களா சாந்திலால், வாங்க உட்காருங்க என்றாள் மரியாதையோடு. சாந்திலால் உள்ளே வந்து நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். ஜெயந்தி காகிதங்களை டிராயருக்குள் போட்டு மூடிவிட்டு வந்தாள். சாந்திலால் அரை குறை தமிழில், இந்த வழியில் போனான், ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு வந்தான். புடவைங்க ஏதாவது நல்லது இருக்கா? நீங்கள் எல்லாமே செந்தேரி புடவைகளைத்தானே விற்பீங்க, எங்கள் நூல் புடவைகளை விற்க மாட்டீங்களே என்றாள். காட்டுங்க, இதை கூட ட்ரை பண்றான். அன்றைக்கு நீங்கள் அனுப்பிய பையன்கள் வந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தந்தான் நான். ஆமாம் சொன்னாங்க அவங்க. தேங்க்ஸ். நீங்க எதுக்கு சொல்லணும், நாங்க சொல்றான்னு உங்களுக்கு. நீங்கள் எதுக்குங்க? உங்கள் கவனத்தில் நாங்கள் இருந்து எங்களிடம் அவங்களை அனுப்பியதற்கு. புடவைகளை காட்டுகிறேன், இருங்க. காட்டுங்க. ஜெயந்தி ஷெட்டை நோக்கி நடந்தாள். அங்கு எங்கே? அங்கேதான் புடவைகள் இருக்கின்றன. ஜெயந்தி வராந்தாவிற்கு போனாள். நல்லது, நானும் வரேன். அவன் கூடவே வந்தான். சாந்திலால் வீட்டையெல்லாம் பார்த்தான். அங்கு யாரும் இருந்த சந்தடி கேட்கவில்லை. ஜெயந்தி ஷெட்டிற்குள் வந்தாள். பீரோவை திறந்து காகிதங்களுக்கிடையே வைத்திருந்த புடவைகளை எடுத்து மேஜை மேல் வைத்து கொண்டிருந்தாள். பாருங்கள், எவ்வளவு நாணயமாய் எப்படி இருக்கின்றனவென்று. இந்த நிறங்களும் அச்சுகளும் ரொம்ப நன்றாய் இருப்பதாய் எல்லோரும் சொல்றாங்க. முந்தா நாள்தான் ஒரு சிநேகிதி வெளிநாட்டார் இருவருக்கு தந்த போது ரொம்ப நன்றாய் இருப்பதாய் புகழ்ந்தாங்கன்னு லெட்டர் போட்டிருந்தாள். அவன் புடவைகளை பார்க்கவில்லை. ஜெயந்தியின் உடல் அசைவுகளையும் இடுப்பின் நெளிவையுமே பார்த்து கொண்டிருந்தான். ஜெயந்திஜி, தண்ணீர் வேண்டும். கொண்டு வரேன். ஜெயந்தி போக திரும்பினாள். நீங்கள் எதற்கு? உங்கள் வேலைக்காரியை அனுப்புங்கள். அவள் இல்லை, மாவு மிஷினுக்கு போயிருக்கிறாள். அந்த ஊமை பையனை அழைத்து கொண்டு வெளியே போயிருக்கிறான். அப்படினால் தண்ணீர் வேண்டாம், புடவைகளை காட்டுங்க என்றான். ஜெயந்தி பீரோவில் இருந்து கடைசி புடவைகளை எடுத்து கொண்டிருந்தாள். அதற்குள் கதவு சப்தம் கேட்டது. ஜெயந்தி சட்டென்று திரும்பி பார்த்தாள். எதிரே சாந்திலால் கதவை தாழிட்டு விட்டு வந்து கொண்டிருந்தான். ஜெயந்திக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்றுவிட்டது. கால்கள் நடுங்கின. அதற்குள் சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டாள். பயம் இல்லாமல் நிமிர்ந்து பார்த்து கொண்டே, மிஸ்டர் சாந்திலால், நீங்கள் பெரிய மனிதர். நகரத்தின் மையத்தில் உங்களுக்கு பெரிய துணிக்கடை இருக்கிறது. உங்களுக்கு பெயரும் புகழும் இருக்கிறது. உங்களுக்கு போலீசாரிடம் பிடிபட்டு ஜெயிலுக்கு போக வேண்டும் என்று இல்லையே. போலீஸா? என்னையா? ஐஜியின் மனைவி எங்கள் வாடிக்கையாளர். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் புடவைகளை பாதி விலைக்கு தருவோம். ரொம்ப நல்லது. இந்த விஷயம் பேப்பர்களில் வெளிவந்துவிட்டால் அவர் விஷயம் கூட நடுத்தெருவுக்கு வந்துவிடும். ஜாக்கிரதை. தொலைவிலேயே நில்லுங்கள். ஜெயந்தியின் முகத்தில் கோபத்தை கண்டதும் அவன் முகம் களை இழந்தது. ஜெயந்தி பயப்படவில்லை, அழவும் இல்லை. இதற்கு முன்பே அவன் 2-3 பெண்களையும் வீட்டில் வேலைக்கார பெண்ணையும் தனியாய் இருந்த சமயம் பார்த்து கற்பழித்திருக்கிறான். ஆனால் இப்படி நெஞ்சுரத்தோடு நின்று கொண்டு எதிர்த்து பேசியவர்கள் கிடையாது. அவனால் பேச்சில் காட்டிய தைரியத்தை கையால் காட்ட முடியவில்லை. மரியாதையாய் போய் கதவை திறங்கள் என்றாள் ஜெயந்தி. ஜெயந்திக்கு உள்ளூர இந்த ஆபத்தில் இருந்து எந்த விதத்திலும் பலியாகாமல் தன்னால் தப்பித்து கொண்டு வெளியேற முடியுமா என்ற அச்சம் ஏற்பட்டது. வாதத்தில் இழுத்து கொண்டிருந்தால் அதற்குள் ரங்கம்மா வந்து விடுவாள் என்று தோன்றியது. அவள் எவ்வளவு தப்பு பண்ணிவிட்டாள். கொஞ்சம் அஜாக்கிரதையாய் இருந்து விட்டாள். தெரிந்தவன் தானே என்று எண்ணிக்கொண்டு விட்டாள். கடையில் இருக்கும் பொழுது இவன் எவ்வளவு வினயமாய் நடந்து கொள்வான். பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத அளவிற்கு அடக்கமாய் பெரிய மனித தோரணையுடன். அத்தனையும் வேஷம் போலும். சாந்திலால் ஜெயந்தியை கெஞ்சுவது போல சொன்னான். ஜெயந்திஜி, உன் கணவன் செத்து போய்விட்டான் என்று எனக்கு தெரியும். என்னை நம்பு. உன் புடவை வியாபாரத்தை பெரிதாய் பண்ணி தர்றேன். நகரத்தில் ஒரு கடையையே உனக்காக திறந்து தரான். உனக்கு எந்த குறையும் இருக்காது. மூடு வாயை என்ற ஜெயந்தி ஒரே பாய்ச்சலாய் அங்கிருந்து அப்பால் போக முயன்றாள்.
அவன் சட்டென்று ஜெயந்தியை பிடித்து கொள்ள போனான். பிடி தவறி போய்விட்டது. சுவற்றில் மோதிக்கொண்டான். ஆனால் உடனேயே ஜெயந்தி கதவை திறந்து விடாமல் குறுக்கே வந்து விட்டான். ஜெயந்தி சரேல் என்று கீழே குனிந்து அங்கே சாயம் போடும் இரும்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டாள். அதன் பற்கள் மேலுக்கு பார்க்க பிரஷ்ஷை போல இருக்கும். இதை காட்டிலும் கூர்மையானது வேறு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தாள். சாந்திலால் கிட்டே வந்தான். சட்டத்தினால் ஓங்கி அடிக்க வந்த ஜெயந்தியின் கையை அழுத்தமாய் பிடித்து கொண்டான். இருவரும் திமிரத் தொடங்கினார்கள். போலீஸுக்கு ரிப்போர்ட் தரேன். ஜெயந்தி பற்களை நரத்து கொண்டே கத்தினாள். வாயாடினால் என் வேலை முடிந்ததுமே கொன்று போட்டு விடுவேன், ஜாக்கிரதை. அவன் குரூர மிருகத்தைப் போல பார்த்தான். ஜெயந்தியின் கையில் இருந்த இரும்பு சட்டம் கீழே விழுந்தது. குனிந்து சரையில் என்று அதை கையில் எடுத்துக்கொள்ளப் போனாள். அவன் காலால் அதை தள்ளிவிட்டான். ஜெயந்தியின் கை விரல்களில் பிரஷ்ஷை போல இருந்த அதன் இரும்பு பற்கள் பட்டன. அவள் வீல் என்று கத்திய கத்தல் அவ்விடமெல்லாம் எதிரொலித்தது. ஜெயந்தி கொஞ்சம் அசிரத்தையாயிருந்த அந்த சமயம் பார்த்து சாந்திலால் அவள் உடம்பை வளைத்து பிடித்து கொண்டு விட்டான். அதற்குள் அம்மா என்ற ரங்கம்மாவின் அழைப்பு கேட்டது. ரங்கம்மா, ரங்கம்மா, நான் ஷெட்டில் இருக்கிறேன், கதவை திற, சீக்கிரமாய் என்ற பைத்தியம் பிடித்தவளைப் போல கத்தினாள். சாந்திலால் சட்டென்று அவள் வாயை பொத்துவதற்குள்ளாகவே ஜெயந்தியின் கத்தல் சப்தம் ரங்கம்மாவின் காதில் விழுந்துவிட்டது. ரங்கம்மா கையில் இருந்த மாவு பையை அவ்விடத்திலேயே போட்டுவிட்டு ஓடி வந்தாள். கதவை தட்டத் தொடங்கினாள். சாந்திலால் அதற்குள் ஜெயந்தியை ஆக்கிரமித்து கொள்ள போனான். ஆனால் ரங்கம்மா கதவை தட்டியதை பார்த்ததுமே அவனுக்கு பயமாகிவிட்டது. ஜெயந்தி போலீஸில் ரிப்போர்ட் தருவதாய் சொல்கிறாள். தன் மரியாதையை கப்பல் ஏற்றிவிடப் போவதாய் சொல்கிறாள். ஜெயந்தி படித்த பெண், சொன்னபடி செய்து காட்டி விடுவாள். தான் விரும்பியதும் நிறைவேறவில்லை. அதோடு 4 பேர்களுக்கு முன்னால் சந்தி சிரிக்கும்படியாய் ஆகிவிடும். ஜெயந்தி உயிரோடு இருந்தால் தன் கௌரவத்திற்கே ஆபத்து. அவன் சட்டென்று ஜெயந்தியின் கழுத்தை நெரித்து தலையை சுவற்றோடு மோதப்போனான். ஜெயந்திக்கு மூச்சு திணறியது. அத்துடன் தலை சுவற்றில் மோதிய போதெல்லாம் அதிர்ந்து கொண்டிருந்தது. விழி பிதுங்க தொடங்கியது. உயிரே போய் விடும் போல தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.